வெல்கம் டு அவர் சேனல். 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு நம்மள்ட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா நம்மளோட பிரெயினோட நியூரான் கனெக்டிவிட்டி 7 வயசுக்குள்ளே எவ்வளோ நம்மளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிருக்கோ அதுதான் நம்ம லைஃப் லாங் முழுக்க. ஸ்கூலுக்கு போனால் படிச்சுக்கிறது சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் வேறுங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள தயார்படுத்தி அந்த நியூரான் கனெக்டிவிட்டியை நம்ம டெவலப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நமக்காக இது படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவும் இப்போ உள்ள பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம எப்போ ஸ்கூல் சேர்க்க போகிறோம், அதுவும் சின்ன குழந்தைங்க வச்சுருக்க நம்புற மாதிரி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வீட்டிலேயே எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் மாதிரி நம்ம அவங்களுக்கு ஈஸியான கம்மி செலவில் உள்ள புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் நிஜமாகவே நல்லா வருங்க. நம்ம எல்லாருமே ஒரு கடவுள் துகள்ல இருந்து தான் இத்தனை பேருமே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடவுள் துகள் நிறைஞ்சிருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நம்ம சிலர் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்காங்க, சிலர் பேர் வேறு சப் ஹெல்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கோமா? இது நம்ம குழந்தைங்க நிறையா பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க தான். நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா படித்தா நல்ல வேலை வாங்கலாம், நம்ம படிக்கலைன்னா அப்போ வேறு வேலை வாங்க மாட்டோமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது. படிக்காத நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அவங்கெல்லாம் சக்ஸஸிவாக இருந்து நல்லா நம்ம வர்றது கண்கூட நம்ம பார்க்குறோம், காட்டுறோம். இதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் புக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் நம்மளுக்கு காட்டும்போது அவங்களுக்கு இவங்க என்ன இந்த வேலை பார்ப்பாங்க, இவங்க என்ன இந்த வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு சொல்லித்தர முடியும். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு விசிபிலிட்டியாக காட்டுறதுக்கு சில நம்ம கூடுதலான சில புத்தகங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கும் அது ரீச் ஆகும். நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்கறதுக்கும் அவங்க மனசில் பதியறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. நான் இந்த புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக போட வரலைங்க. நான் என் குழந்தைக்கு இந்த புக்கு சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவங்க இப்போ போய் நம்ம எல்லா இடத்தையும் காட்ட முடியாது. ஒரு பேக்கரியில் ஒரு பேக்கரை போய் நான் காட்ட முடியாது, அவர் என்ன வேலை பார்க்குறாருங்கிறத நான் காட்ட முடியாது, ஏர் ஹோஸ்டஸை காட்ட முடியாது. அவங்க மார்ஷல் பண்ணுறவங்க இருக்காங்க, பெட்ரோல் ஃபியூயல் டேங்க் ஃபில் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப் இருக்குது. அவங்க ஏன் அந்த மாதிரியான தொழில் அவங்க இருக்காங்க, ஒன்று அவங்களோட பேஷன்னால் அவங்க இந்த மாதிரியான தொழிலை சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வலுக்கட்டாயமாக அந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் அதை சூஸ் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்மளுக்கு ஈஸி பண்ணி தரது தான் இந்த புக்கோட வேலைங்க. நிஜமாகவே இந்த புக்கு நான் வாங்கும்போது இது இவ்வளோ வேணுமா அப்படி தேவையான நான் யோசிச்சேங்க. வாங்கினதுக்கப்புறமேட்டு இது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான ஒரு புக்கு கிடைக்கணுங்கிறது நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் சரி இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த புக்கு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கணுன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம காட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எப்படி நம்ம வளர வைக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு உண்டியலை வாங்கி கொடுங்கங்க, திறக்கக்கூடிய உண்டியலை. ஏன்னா மண்பானை உண்டியெல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா உடச்சி எடுக்க முடியாது, அதுவுமே வேஸ்ட் தான். அதனால் ஈஸியாக நம்மளுக்கு அவங்களே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு உண்டியலை வாங்கி கொடுங்க. ஒரு பர்ஸு ஒன்று வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தினம் காசு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போல்லாம் நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ அந்த உண்டியலில் அவங்கள போட்டு வைக்க சொல்லுங்கள். ஒரு டாய் வாங்கணுமாவோ இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அவங்க காசுலேருந்து எடுத்து செலவு பண்ண வைங்கங்க. அது நிஜமாகவே உங்களுக்கு பின்னாடி அவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கட்டும். இப்போயே நீங்கள் அதை பழக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமாக அதை செய்வாங்க. இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா 500 ரூபா வரைக்கும் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கொடுங்க. அவங்க அதை மெதுவாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக வெயிட் பண்ணி ஆசையாக ஆர்வமாக அவங்க சேர்த்து வைப்பாங்க. அந்த காசை அவங்க கொண்டு போய் அந்த பொருள் வாங்குவாங்க. அதனால உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அந்த வாங்கின காரையோ ஏதோ உடைக்காமல் பத்திரமா பார்த்துக்குவாங்க. இன்னும் அவங்க நிறையா தேவையற்ற பொருளை அவங்க வாங்க மாட்டாங்கங்க. நம்ம கையில் இவ்வளோ தான் காசு இருக்குது, நம்ம இதுக்கு மேலே நம்ம வாங்கக்கூடாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதில் மட்டும்தான் வாங்கி தரணும் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளில் இது மூலியமாக நம்ம வளர்க்கலான்னு சொல்ல வரேங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான நிறையா வேறு வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நன்றி.